வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான ஆடுகளத்தின் அலசல் என்னன்னு பார்க்கலாம். முதல் அலசல், இன்றைக்கி தலைமைச் செயலாளர் அப்புறம் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் 2 பேரையும் மாற்றியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இதில் டேவிட்சன் ஆசீர்வாதத்தையும் கமிஷனர் அருணையும் மாற்றணும், இவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நேதாஜி மக்கள் கட்சியின் சார்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் அனுப்பினோம். அதில் நம்ம ஏற்கனவே கொடுத்ததில் ஒரு சில அதிகாரிகள் நம்ம சொன்ன அதிகாரிகளை மாற்றிட்டாங்க. ஆனால் டேவிட்சன் ஆசீர்வாதம் அருண் 2 பேரையும் மாற்றலை. அதனால் எலெக்ஷன் கமிஷன் ஒரு தலைபட்சமாக செயல்படுதோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரை தலைமைச் செயலாளரை மாற்றியிருக்காங்க. முருகானந்தம் இவரை பக்கம் ஆளுங்கட்சிக்கு ஏஜென்ட் மாதிரி தான் செயல்பட்டார். அவரை மாற்றினது கரெக்ட். எப்போவுமே ஐஏஎஸும் ஐபிஎஸும் யார் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிப்பாங்கன்னா, திறமை இல்லாதவர்கள், அடிப்படையிலே திறமை இல்லாதவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிப்பாங்க. திறமை இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னை எங்கே வேணாலும் மாற்றிக்க, என்னுடைய திறமை உனக்கு வேணும், நல்ல ஆட்சி நடத்தணும், நிர்வாகம் நல்லபடியாக நடத்தணும்னா என்ன போடு, இல்லைனா போ, நீ எப்படியும் குட்டிச்சோரா போ, எனக்கு என்ன அப்படின்னு தைரியமாக இருப்பாங்க. ஆனால் திறமை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அரசியல்வாதி கையில் ஒட்டி காலில் விழுந்து இருந்தால் தான் அந்த பதவியில் இருக்க முடியுங்கிறதுக்காக ஆளுங்கட்சிக்கு ஏவலர்களாக இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸருமா அப்படி இருந்தாங்க. நாங்கள்லாம் எத்தனையோ பேரை பார்த்தோம். தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. முதலமைச்சரையே இதில் தான் பேசுவாங்க. பெரிய இந்திரன் சந்திரன் வானத்திலிருந்து குதித்தவர் கடவுள்னு பார்க்க மாட்டாங்க. காரணம் அவர்களிடம் திறமை இருந்தது. பிபி ரங்கசாமின்னு சொன்னால் அது எல்லாம் யாருன்னே இன்றைக்கி இருக்கிற, அவர் யாருன்னே இன்றைக்கி இருக்கிற ஆஃபீஸருங்க முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. அவங்களெல்லாம் ரோல் மாடலாக வச்சுக்கோங்கப்பா, அப்படி தான்ப்பா இருக்கணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். கருணாநிதியே போயாடினவர். கருணாநிதி தூக்குனா தூக்கு, நீ எங்கே போறியோ போய் என்னுடைய வேலையை செய்கிறேன், உனக்கு தானே நஷ்டம், உனக்கு ஏற்ற ஒரு ஜால்ராவை வச்சுக்கன்னு சொல்லிட்டு போனார் பிபி ரங்கசாமி. லக்ஷ்மி நாராயணனெல்லாம் ஹை ப்ரீட், அவங்க பெரிய ஹை கிளாஸ் ஃபேமிலியில் வந்தவங்க. அந்த குடும்ப பாரம்பரியத்தை வந்தார். இவர் பிபி ரங்கசாமி நம்ம ஊருக்காரர் தான். நான் சொல்கிற லக்ஷ்மி நாராயணனெல்லாம் கேரளாவிலேருந்து வந்தார். பிபி ரங்கசாமி சுத்த தமிழன், கவுண்டர், அவர் சுத்த தமிழன். அவர் போயாடினார், எதையுமே அவர் பார்க்கல. அதனால் அப்படிப்பட்ட அதிகாரிகளை தாண்டி அங்கே தேடுறோம். எங்கப்பா இருக்கீங்க ஐபிஎஸ்லன்னு? இல்லையே, வரவங்கெல்லாம் அப்படி ஜால்ரா போட்டிங்கன்னா உங்களுடைய பதிப்புக்கு என்னப்பா மதிப்பு? நான் உங்கள் மேலே உள்ள இதில் தான் சொல்கிறேன், காவல்துறை மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிறேன். பெரிய வெட்டனுங்கள் எல்லாம் பார்த்து பழகின ஆளுங்கப்பா நாங்கள். அதனால் இப்படியெல்லாம் இருக்காதீங்க. அதுதான் அலெக்சாண்டர்லாம் அப்படி உளவுத்துறை இதாக இருக்கும்போது மாற்றிக்கையாண்டுருவார், கெஞ்ச மாட்டார். ராஜசேகரன் நாயுடு இருந்தார் கமிஷனராக, எப்படி இருந்தாங்க? ஸ்ரீபால் போய் காலில் விழுக மாட்டாங்க. இப்போ போய் காலில் விழுகிறீங்களே, ஜால்ரா வேலை கட்சி அரசியல் கட்சி தலைவரை பார்த்தா தலைவான்னு சொல்கிறீங்களே, வயிறு எரியுத. காவல்துறைக்கு இவ்வளோ கேவலமாக போச்சுன்ட்டு 6-9 பேத்துக்கு தூக்கம் கொடுத்துருக்கானே ஒரு காவலர்கள். கேவலம் இல்லையா காவல்துறைக்கு? காவல்துறையை இப்படி ஒரு அடியாள் துறை மாதிரி இப்போ ஆக்கி வச்சுருக்கீங்களே, இப்படியெல்லாம் காவல்துறை நடந்துக்கலாமா? நீங்கள் அதிகாரிகள் சரியில்லைன்னு தானே இருக்கும். அதனால தானே உங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருந்தால் போனாங்க. தூக்கு 9 பேருக்கு. அடுத்து அஜித்குமார்லேயும் தூக்கு வரப்போகுது. இப்படி காவலர்கள் கூட தூக்கில் போயிட்டு இருந்தீங்கன்னா அதை நிர்வாகம் செய்கிற அதிகாரியாக நீங்கள் லாயக்கு இல்லைன்னு தானே இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இப்போ தலைமைச் செயலாளரை மாற்றினதுக்கு வரவேற்பு. ஆனால் அது ரொம்ப லேட்டு. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன், தேர்தலுக்கு அறிக்கை, இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்த முதல் நாளே மாற்றிருக்கணும் இவங்களெல்லாம். இப்போ தான் மாற்றுறாங்க தலைமைச் செயலாளரை. அடுத்து மாற்றினது டேவிட்சன் ஆசீர்வாதம், அவரையும் மாற்றணும்னு நம்ம எழுதணும். எலெக்ஷன் கமிஷன் ஏன் எழுதணும்? அவரை நான் பார்த்தது கூட இல்லை, அவர்கிட்ட பேசுனது கூட இல்லை. ஏன் எழுதணும்? இந்த டிஜிபி இப்போ போடுறதில், அப்பாயின்மெண்ட்டு டிஜிபியை போடுறதில்
7வது ஆள் 8வது ஆள்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு கோஷ்டியாக வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிற ஆள் தான் டிஜிபியாக வரணும்னு, இது என்ன காவல்துறையா இல்லை என்ன அது வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ மறுபடியும் இப்போ ஒரு சந்தீப் ராத்தோர் வந்துட்டார். இவரே என்ன பண்ணார், டேவிட்சன் ஆசீர்வாதமே நம்ம தப்பு பண்ணிட்டோம், திமுகன்னு நம்மளை அடையாளம் காட்டிட்டோம், வருங்காலத்தில் இது நமக்கு பிரச்சனை வரும்னு அவரே டிரான்ஸ்ஃபர் வாங்கி ஒரு டம்மி போஸ்ட்டுக்கு போனார் அவரே. ஏன்னா அவர் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டராக இருந்தார், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா, டிஜிபிக்கு அடுத்த அதிகாரம். அதில் இருந்தவர் புரிஞ்சுக்கிட்டார், இவங்களை நம்ம டிஎம்கேவோட ஐடென்டிஃபை ஆகிட்டோம், வருங்காலத்தில் நமக்கு நல்ல போஸ்ட்டு கிடைக்காது, போனார். ஜாங்கிட்டெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனார் இல்லை, டிஜிபி ஆனதுக்கப்புறம் அரசியல் அடையாளம் காட்டினதுனால தானே, அதனால் போனார். ஸ்டாலின் விடுவாரா? கேஎன் நேரு எஃப்ஐஆர் போட சொல்லிட்டான். எஃப்ஐஆர் போட வேண்டியது யார்? லஞ்ச ஒழிப்புத்துறை. அந்த டேவிட்சனை எலெக்ஷன்ஸ் இது பண்ணுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லஞ்ச ஒழிப்புத்துறை கொண்டாந்து போடுறாரு. டேவிட்சன் வந்ததுக்கப்புறம் ஹைகோர்ட் ஆர்டர் சொல்லியும் இன்று வரை கேஎன் நேரு மேலே எஃப்ஐஆர் போடல. அப்போ என்ன அர்த்தம்? நீங்களாம் யார் பின்னாடி ஓடுறீங்க? போச்சா வீட்டுக்கு போக போகிறாரு ஸ்டாலின், உங்களுடைய இது என்ன? அதனால் டேவிட்சன் ஆசீர்வாதத்தை மாற்றினதே எங்களுடைய ஒரு கோரிக்கை. அதுவும் இதாகிடுச்சு. அடுத்து இப்போ அருணை மட்டும் மாற்றலை. அது ஏன் மாற்றலை சொல்லணும். ஸ்டாலின் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரா? இல்லை ரெக்கமெண்டேஷன் தான் பிஜேபிக்கும் இவங்களுக்கும் ஸ்டாலினுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? மம்தா பானர்ஜி சொல்கிறபடி சொல்லுங்கள். ஏன் அவரை மட்டும் மாற்றலை? அவரும் திமுகவின்னு தான் இருந்தவர் தானே, அவரை ஏன் மாற்றலை? நல்ல அதிகாரிகள் இருந்தால் நம்ம அவங்க மேலே கையெழுத்து கும்பிடலாம். இப்படியா இருக்கிறது அதிகாரிகள்? அதனால் இது கமிஷனர் அருண்னு பார்த்தீங்கன்னா என்னை கைது செஞ்சாங்க. கைது செஞ்சதுக்கப்புறம் அங்கே நடந்த பல விஷயங்கள் சட்டத்தை மீறிச்சாங்க. என்கிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு டேட்டை போலீஸ்காரங்கனே போட்டுக்கிட்டான். நான் எல்லாத்துக்கும் வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போலீஸ்காரங்க பாருங்கள், என்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு தேதியை மாற்றி போட்டு அங்கே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பொய்யான ரெக்கார்டுகள் எல்லாம் கொடுத்து எனக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு எல்லா உயரதிகாரிகளும் மத்திய அரசாங்கம் அவங்களுக்கெல்லாம் அனுப்பின மாதிரி உயரதிகாரிகளுக்கு அனுப்பி கமிஷனர் அருணுக்கு அனுப்பின குற்றச்சாட்டை. ஏன்னா ஒரு கமிஷனர் கீழே இருக்கிறவங்க இப்படி தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கு தண்டனை கொடுங்கன்னு எல்லா அதிகாரிகளும் வாங்கிட்டு விசாரிங்கன்னு போடுறாங்க. கமிஷனர் அருண் மட்டும் மறுக்கப்பட்டது, வாங்க முடியாதுன்னு திருப்பி அனுப்புகிறாங்க. இப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் நீங்கள் வந்து பெரிய பதவியில் இருந்தால் உங்கள்கிட்ட இருந்து எப்படியா நியாயம் கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? தப்பு உங்கள் கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணால் அது தட்டி கேட்க வேண்டிய பதவியில் இருக்கீங்களே, மறுக்கப்பட்டதுன்னு குற்றச்சாட்டை திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த பதவி உங்களுக்கு எப்படி நிலைக்கும் வருங்காலத்தில்? அதனால தான் இப்போ ஹைகோர்ட்டில் போட்டிருக்கேன், கிரிமினல் ரிட்டு போட்டிருக்கேன் எல்லா அதிகாரிகள் மேலே. விடவே மாட்டேன் கடைசி வரை. மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் மட்டும் இல்லை, இல்லீகல் அரெஸ்ட்டுன்னு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை கொடுக்காமல் 10 வருஷம் ஆனாலும் சரி தண்டனை கொடுக்காமல் விட மாட்டேன். நீதித்துறை போய் சுப்ரீம் கோர்ட் வரை போய் உங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் வேறு யார்ட்டையும் இந்த தப்பு பண்ண மாட்டீங்க. போலீஸ்காரன் அடித்தானே அந்த ஜெயராஜ் ஃபெலிக்ஸ், இதில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அடிச்சிருப்பான். ஒரு இதுலையாச்சும் தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா அந்த ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் அடிச்சிருக்க மாட்டான், பயம் வந்திருக்கும். அதனால் இவர்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். காவல்துறை இவங்களுடைய சொந்த ப்ரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இன்றைக்கி நீ யூனிஃபார்ம் போட்டிருக்க, நாளைக்கு நீ யாரோ. காவல்துறை கடைசி வரை இருக்கும். வேறு அதிகாரிகள் வருவாங்க, கடமை மிக்க அதிகாரிகள் வந்து அந்த காவல்துறையை காப்பாற்றுவாங்க. உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்ததில்லை. காவல்துறை இருக்க போகிறது 2-3 வருஷம். அதுக்குள்ளே இந்த ஆட்டம் ஆடுறது. அதனால் நாம் இது குறிப்பிட்ட எல்லா அதிகாரிகளையும் மாற்றிவிட்டார்கள். கமிஷனர் அருணையும் மாற்ற வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சியின் சார்பாக மறுபடியும் கோரிக்கையாக வைக்க போகிறோம். ஆனால் 30 நாளில் அவரே போயிடுவார். ஆட்சி போக போகுது. ஸ்டாலின் வீட்டுக்கு போனான்னா இவங்கெல்லாம் போயிட போகிறாங்க. அதனால் இருந்தாலும் தேர்தல் கமிஷன் அவரையும் மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய வலுவான கோரிக்கை. இதுக்கிடையில் இந்த 2 பேரும் மாற்றிட்டாங்க, டேவிட்சன் ஆசீர்வாதத்தையும் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தையும். நிறைய பேர் அவ்வளவு அதிகமான படிப்பு இல்லாதவங்கெல்லாம் நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விவசாயத்தில் நிலத்தில் வேலை பார்க்குறவங்க கூட இப்போ கேட்குறீங்கிறது எனக்கு பல விஷயம் வந்தது. அதனால தான் நான் ரொம்ப பார்த்து பேசுகிறேன். உங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காகத்தான் ரொம்ப எளிமையாக ஆக்கி பேசுகிறேன். எப்போவுமே தேர்தல் வந்ததுன்னா தேர்தலுக்கு முன்னாடி அதிகாரிகளை மாற்றுவது மரபு.
இது காமராஜர் காலத்திலேருந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் காலத்து வரை நடக்குது. தேர்தல் சமயத்தில் அதிகாரிகளை மாற்றினா படிக்காத முதலமைச்சர்கள் கூட புரிஞ்சுக்குவாங்க. முதலமைச்சராக இருந்தால் அவங்களுக்கு தெரியும், படிக்கலைன்னா கூட எலெக்ஷன் டைம்ப்பா ஆமாம் தேர்தல் கமிஷன் மாற்றுவாங்க. இங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், 2 அதிகாரிகளை மாற்றணுன்னு கண்டனம் தெரிவிக்கிறார். எப்படிப்பா அவர் 5 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க, நீங்கள் போட்ட ஃபைலு கையெழுத்து அத்தனையும் புரியாமல் தான் போட்டிருப்பீங்க. அடிப்படை விஷயம் தெரியலையா? தேர்தல் கமிஷனில் அதிகாரிகளை மாற்றினா அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமா? அப்போ உங்களுக்கு அரசியல் இதுவே அரிச்சுவடியே தெரியலையே, நிர்வாகத்தின் அரிச்சுவடியே தெரியலையே. இப்படி ஒரு முதலமைச்சர் இந்தியா பூரா தேட முடியாது. எந்த தேர்தல் நேரத்தில் எந்த அதிகாரிகளை மாற்றினாலும் இதுவரை இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு முதலமைச்சரும் தேர்தல் சமயத்தில் அதிகாரிகளை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததில்லை, கண்டனம் தெரிவித்ததில்லை. அப்படி ஒரு கண்டனத்தை நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெரிவிக்கிறார் என்றால் தமிழன் என்ற முறையில் நம்மெல்லாம் தலை குனியணும். இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, அடிப்படை விஷயம் கூட தெரியாதா? தேர்தல் கமிஷன் தேர்தல் நடக்கும்போது மாற்றக்கூடாதா? இது இன்னும் ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயிக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையா? 5 வருஷம் எப்படி முதலமைச்சராக இருந்தீங்க? இந்த நிர்வாகம்லாம் உங்களுக்கு தெரியாதா? எப்படி நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலாம்? உங்களுக்கு ஜாடி அடிக்கிற அதிகாரிகளை வச்சுட்டு இது பண்ண முடியுமா? இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதத்தை மாற்றிருக்காங்க. அதில் நடந்தது என்ன? கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்து அந்த டேவிட்சன் ஆசீர்வாதத்தை சட்டம் ஒழுங்குக்கு போடுறாரு, இது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடுறாரு. லஞ்ச ஒழிப்பு தான் அதான். அப்போ எதுக்கு போடுறாரு? கேஎன்யூர் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடாது. அப்போ அவர் உங்கள் ஆளு தானே, அவர் கடைசி வரை எஃப்ஐஆர் போடல. அப்போ ஒரு தலைபட்சமான அதிகாரின்னு அவர் மாற்றத்தானே செய்வாங்க. உங்களுக்கு ஜார்ஜ் அடிப்பவங்களாம் எலெக்ஷன் வந்தாலும் அவங்கள மாற்ற கொடுக்காமல் இருக்கணுமா? என்ன மன்னராட்சியா? உங்கள் முத்துவேலுடைய மன்னரா? முத்துவேலுடைய மன்னர் வாரிசுகளா நீங்கள்? இது ஒரு ஜனநாயக நாடு இல்லையா? இங்கே அரசியல் சட்டம் இல்லையா? அரசியல் சட்டப்படி தான் நடப்பாங்க. கேவலமான விஷயம். இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்திருக்காங்களே இந்த நாட்டில், அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் இதுக்கு கண்டனம் தெரிவித்தது உங்களுடைய அறியாமையை காண்பிக்கிறது. இந்த 5 வருஷமாக நிர்வாகம் எவ்வளவு சீர்குலைந்து போயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய இது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத பார்க்கும்போது எனக்கு நிர்வாகத்தில் அது எப்படி பிரதிபலித்திருக்கும் அப்படிங்கிறது காமிக்க. அதனால் ஸ்டாலினுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி இது கோமாளித்தனமான இதெல்லாம் பேசாதீங்க. எலெக்ஷன் வந்துட்டாக மாற்றத்தான் செய்வாங்க. இது இந்தியா முழுவதும் உள்ள நடைமுறை. அது தெரியாத ஒரு முதலமைச்சரை நாங்கள் பெற்றிருந்தோம் 5 வருஷங்கிறது எங்களுக்கே தலைகுனிவு, தமிழ்நாட்டுக்கும் தலைகுனிவுங்கிறத முதல் கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து சவுக்கு சங்கர் மீண்டும் அவரை கைது பண்ணிட்டாங்க. அவருக்கு நம்ம பல அறிவுரை சொன்னோம். ஆரம்ப கட்டத்திலேருந்து அவங்க வழக்கறிஞர்கள் அருமையாக பண்ணாங்க. அவர் ஜெயிலில் இருக்கும்போது இடைக்கால ஜாமீன் வாங்கி அவரை வெளியில் கொண்டு வந்தது நல்லா பண்ணாங்க. நானே பாராட்டினேன். சட்டப்படி கரெக்டாக பண்ணியிருக்கீங்கப்பா, ஒரு இடைக்கால ஜாமீன் வாங்கி கொண்டு வந்துட்டீங்கன்னு. அப்போவே நான் சொன்னேன், 3 மாதம்தான் ஜாமீன் கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு மருத்துவ காரணங்களுக்காக 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் திருப்பி ஜெயிலுக்கு போகணும். அதுக்குள்ளே இந்த இதை ஜாமீனை நீட்டிப்பு பண்ணிக்கங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன். அது எதையுமே அவங்க கேட்டுக்கலை, நீட்டிப்பும் பண்ணலை. சரி, நீட்டிப்பு பண்ணலைன்னு நான் என்ன சொன்னால், உடனே போய் சரண்டர் ஆகி உள்ளே போயிருங்க, போயிட்டு மறுபடியும் பெயில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சரண்டர் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி நீதிமன்றம் 3 மாதம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். யார் அவருக்கு தப்பாக அட்வைஸ் பண்ணாங்களோ அவர் பாட்டுக்கு தலைமறைவாகிட்டார். தலைமறைவானார்ல, தலைமறைவானோடு நின்றுக்கணும். உங்களுக்கு தான் தெரியும்ல, மொபைல் ஃபோனு இந்த ட்விட்டரு இதிலெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஐபி நம்பரை வச்சு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி தொழில்நுட்பம் அவ்வளவு முன்னேறி இருக்குது. காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. காவல்துறை இன்றைக்கு இருக்கிற சைஃபர் கிரைமுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்குன்னு கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் வெளியூர் போயிருந்தீங்கன்னா உனக்கு இப்போ ஃபோனை மூடி வச்சுருக்கணும், எந்த இதுவும் வச்சுருக்கக்கூடாது, கம்யூனிகேஷனு தொடர்பு. அங்கே போயிட்டு ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களை கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. இப்போ பிடிச்சிட்டாங்க, கைதுங்கிற செய்தி வந்திருக்கு. அவரை அடித்தாங்களா துன்புறுத்துனாங்களா எதுவும் வரலை. காவல்துறை கையில் மாட்டாதீங்கன்னு நான் எவ்வளோ சொன்னேன். நேராக கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகுங்கன்னு சொன்னேன். இல்லைன்னா நீங்கள் இப்போ உங்கள் ஆர்டரில் ஜெயிலே சரண்டர் ஆகலான்னு இருக்குது. ஜெயிலே நீங்கள் போய் சரண்டர் ஆகிருக்கணும். காவல்துறைகிட்ட மாட்டாதீங்கன்னு ஏற்கனவே உங்கள் கையை ஒடிச்சு கையெல்லாம் இது பண்ணிட்டு வந்தீங்க. காவல்துறை உங்கள் மேலே ஒரு இப்போ சொந்த பகை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் திரும்பி மாட்டலாமா?
இப்போ என்ன பண்ணினாங்க, தாக்குதல் நடத்தினாங்களா காவல்துறை எல்லாத்தையும் இங்கே பாருங்கள். அவருக்கு தெரிந்தவர்கள் அவங்க குடும்பத்தினர் அதை பார்த்து எனக்கு சொல்லுங்கள். காவல்துறை தாக்குதல் நடத்தி இருந்தால் நான் யூடியூபர்ஸ் அசோசியேஷன்லேருந்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு நேரடியாக கடிதம் எழுதி கண்டனம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். ஏன்னா யாரையுமே அவங்க அடிக்கக்கூடாது. 9 பேருக்கு தூக்கு போட்டும் நீ அடித்தான்னு வைங்க, எல்லாத்துக்கும் தூக்கு போட வேண்டிய சூழ்நிலை தான் வருது. யாரையும் தொடக்கூடாது. ப்ரொஃபஷனல் கிரிமினலை நீ தொடலாம். ப்ரொஃபஷனல் கிரிமினல் கூலிப்படம் இருக்கான், அவனை போய் அடிக்க, அவனை கூட கொல்லக்கூடாது. அந்த காலத்தில் கையை ஒடிச்சு விடுவாங்க, இது பண்ணி விடுவாங்க. ஏன்னா அவன் ஒரு 10 பேரை வெட்டுவான், அதனால் பண்ணுவாங்க. அது நீதிமன்றங்களும் கண்டுக்க மாட்டாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி வாட்ச்மேனாக இருந்தவன் பாவம் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் 9 மணி வரை கடை திறந்து வச்சவனெல்லாம் அடித்து கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால தான் உங்களுக்கு இப்போ இந்த தண்டனை ஞாபகம் செய்யணும். யாரையும் கையை ஒடித்தேன் காலை ஒடித்தேன் நான் ப்ரொஃபஷனல் கதை வேறு. நானும் காவல்துறையில் இருந்தவன் தான், எங்களுக்கு தெரியும். நான் ப்ரொஃபஷனலாக தொட்டிங்க நான் நடக்கிறதே வேறு. இந்த தமிழ்நாட்டில் சொல்லிடுறேன், மண்டையில் மூளை இருக்கிறவன் தொடமாட்டான். அதனால் சவுக்கு சங்கருக்கு எந்த சித்திரவதையாவது கொடுத்தார்களா, அடித்தார்களா, காயத்தை ஏற்படுத்தினார்களாங்கிறத எனக்கு சொல்லுங்கள். யூடியூபர்ஸ் அசோசியேஷன்லேருந்து நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே புகாரை கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறேன். அதனால் சவுக்கு சங்கருக்கு சொல்லணும், ஒரு 30 நாள் 40 நாள், மே மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதியோடு உங்களுடைய கதை முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சுன்னா மாற்றம் வந்துடும். அப்புறம் எல்லா கதையும் மாறி போகும், அதிகாரிகள் போயிடுவாங்க. ஆனால் இந்த அதிகாரிலாம் போவாங்களாங்கிறது சந்தேகம். ஏன்னா பாஜகவுக்கு திமுகவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா இவங்க சொன்னபடி. அதுக்கப்புறமே இதே அதிகாரிகள் வச்சாலும் வைப்பாங்க, வருட அரசாங்கம் சொல்ல முடியாத. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் சவுக்கு சங்கர் கைதானது அவர் மேலே உள்ள தப்பு தான். சட்டத்தை சரியாக அவர் பயன்படுத்தவில்லை. அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவர் வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, இந்த யூடியூப் சேனல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சேனலில் திமுகவை கழுவி ஊற்றுறான். ஆனால் நம்ம சேனலில் எடுத்தோடனே திமுக அட்வர்டைஸ்மெண்ட்டு போடுறான். அது நிறைய பேர் என்ன சார் இந்த திட்டுறீங்க, ஆனால் உங்கள் சேனல்லையே திமுக அட்வர்டைஸ்மெண்ட்டு போடுறீங்களேன்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்கள் போடுறதில்ல. கோடி ரூபா கொடுத்தாலும் திமுகக்காரன் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட மாட்டோம். ஆனால் என்னென்னா யூடியூப்புக்காரன் போடுறான் பணத்தை வாங்கிட்டு. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் வீடியோவை அவங்க யூடியூப்பில் போடுறோம். அவன் நம்மளை வச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்கிறான், இது பண்ணிக்கிறான், அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டுட்டு பணத்தை வாங்கிக்கிறான். இதில் வேடிக்கை, இப்போ திமுக சமீபத்தில் 33 கோடி யூடியூப் சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. 33 கோடி. அதில் திமுக என்ன பண்ணுறாங்க, யார் இந்த யூடியூப் சேனல் அவங்கள அதிகம் திட்டுறாங்களோ அவங்களுக்கு போய் பணத்தை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுத்த உடனே அவன் பார்க்குறான், ஒரு நாளைக்கு 10,000 ரூபா 20,000 ரூபான்னு கொடுக்குறாங்க. 50,000 ரூபா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, 1 லட்சம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. தேர்தல் வரை பேச்சு ரேட்டு 5 லட்சம் ரூபா, தேர்தல் வரை எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடு. ஆனால் எண்ணி திட்டக்கூடாது. நிறைய யூடியூப் சேனல் விலைக்கு போயிட்டான். நீங்கள் உங்களுக்கு ஒரு சில யூடியூப் சேனல் தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் இவங்க தான் நடுநிலையாக பேசுகிறாங்க. எல்லோரும் காசை வாங்கிட்டு பேசுகிறான். யூடியூப் சேனலாக அட்வர்டைஸ்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு ஜாடா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கோடியை அள்ளி கொடுத்தாலும் நாங்கள் திமுகவின் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் போட மாட்டோம், அது யூடியூப்காரன் பண்ணிக்கிறான். இதைத்தான் அரசியல்வாதிகள் நம்ம நாட்டுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. கருணாநிதி தான் ஆரம்பித்தார். என்னென்னா அரசாங்கம்னு வச்சுக்கிட்டு நம்ம அரசாங்கத்தில் மக்கள் வரி பணம் உனக்கு ஓட்டு போட்டுருக்கோம்னா நீ தான் அந்த மக்கள் வரி பணத்தை சரியாக செயல்பட இருக்கணும். ஆனால் ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவார் தெரியுமா அவர்? பத்திரிகைகளுக்கு போனால் அரசாங்கத்திலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடு. அரசாங்கத்துக்கு எதுக்கே விளம்பரம் கேட்குறேன், அரசியல்வாதிகளுக்கு தான் கேட்குறேன். மக்கள் வரி பணத்தை கோடிக்கணக்கில் அள்ளி கொடுக்க நீ யாரையா? உனக்கு அரசியலை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறது, கோடிக்கணக்கில் விளம்பரம். இப்போ ஒரு பெரிய பத்திரிக்கை, அது 10 லட்சம் பிரதிகள் போயிட்டு இருந்தது ஒரு பத்திரிக்கை, அப்போ போச்சு. இப்போ அதுவும் காலி. அப்போ கருணாநிதி என்ன பண்ணுவார், 10 லட்சம் பேர் போகுது, அதனால் மாதம் 10 லட்சம் ரூபா விளம்பரம் கூட அவனுக்கு அப்படிம்போது 10 லட்சம் மக்களுடைய ஏழை மக்கள் வரிப்பணைய அதெல்லாம் நாசம் பண்ணாங்க. உடனே அந்த பத்திரிக்கை என்ன பண்ணுவான், மாதம் 10 லட்சம் ரூபா அரசாங்கத்திலேருந்து விளம்பரம் வருது.
அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, செய்தி செய்தித்துறை. இந்த செய்தித்துறை என்ன பண்ணுவான், அங்கே ஒரு ஐஏஎஸ், அங்கே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வேலை. ஃபோன் பண்ணுவான், சார் அந்த பத்திரிக்கைக்கு, சார் இந்த மாதம் 10 லட்ச ரூபா செக் அனுப்பிவிட்டேன் சார், உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு பார்த்துக்கோங்க சார், ஒவ்வொரு மாதம் 10 லட்சம் கொடுத்துருவோம் சார், அரசாங்கத்துக்கு எதிராக நியூஸ் போட்டுறாதீங்க, முதலமைச்சருக்கு எதிராக நியூஸ் போட்டுறாதீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணார் கருணாநிதி ஆரம்பித்தார் 1971. அண்ணா இருந்த காலமே இது இல்லை, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்தது 71. யாராச்சும் கொஞ்சம் திட்டி போட்டாங்கன்னா கருணாநிதி அங்கேருந்து ஃபோன் வரும் செய்தித்துறையிலேருந்து, என்னங்க முதலமைச்சர் வந்து உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்த சொல்லிட்டாருங்க, நேற்று திட்டி எழுதுனீங்களாம்ல. இப்படி தான் பத்திரிக்கை வந்து கையில் போட்டாங்க. அதுக்கப்புறம் டிவி வந்தோடனே இதே வேலை, எல்லா டிவிக்கும் அரசாங்க அட்வர்டைஸ்மெண்ட். இது இவங்களுடைய அரசியல்வாதிகளுடைய கேவலமான விஷயம். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசாங்க பணத்தை அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிற பேரில் எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்கள கையில் போட்டான். டெலிவிஷன் சேனல் என்னாச்சு, டெலிவிஷன் சேனலுக்கு பூரா அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறது இல்லை. எவனாச்சும் திட்டினா, அதை மீறி திட்டினான்னு வைங்க, இந்த கேபிள் டிவி கனெக்ஷன் இருக்குல்ல, அதை பிடுங்கி விட்டுருவான். அந்த அரசு கேபிளில் இங்கே இதுவே வராது. நிறைய சேனல் போய் நிற்பான் இங்கே மந்திரி இதில், சார் என்ன சார் டிவி சேனலை பற்றி, அப்போ ஏன் திட்டினேன் டிஎம்கேயா அப்படிமா. இந்த மாதிரி அசிங்கங்கள் அயோக்கியத்தனங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு மிகப்பெரிய இதெல்லாம் நடந்தது. இப்படி தான் பத்திரிக்கையை கையில் போடுறது, இப்படி தான் டிவியை கையில் போடுறது. நான் 1008 அயோக்கியத்தனம் பண்ணுவேன், 1008 முட்டாள்தனம் பண்ணுவேன், நீ போடக்கூடாது, உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட். இப்படி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இது நம்மகிட்ட பழிக்கலை. இதுவரை ஒரு டிஎம்கே காரனோ அரசாங்கமோ நம்ம சேனல் இது பண்ணி உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தரேன் பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் முதுகெலும்பு கிடையாது. நம்மகிட்ட பேசுனா கேட்க மாட்டோம், நாக்கப்படுங்கிற மாதிரி இது கொடுப்போம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட்டு டிஎம்கே நாங்கள் கொடுக்குறதில்ல, திமுக காரன் கொடுக்கும் ஒரு பைசாவை கூட வாங்க மாட்டோம். ஏன்னா சமூக விரோதிகள் நாட்டை குட்டிச்சவராக்கியிருக்காங்க, அவங்ககிட்ட போய் பணத்தை வாங்குவோமா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல பேர் என்கிட்ட கேட்டதுனால இந்த செய்தியையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது விஜய் இன்றைக்கி திருநெல்வேலியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பயங்கரமான கூட்டம். இந்த கூட்டம்லாம் ஓட்டாமல் இருந்துச்சுன்னா எல்லா பேரும் காலி. பாருங்கள் இந்த வீடியோவை. அவ்வளோ பெரிய கூட்டம் விஜய்க்கு. அங்கே விவரமாக பேசுகிறார் போன இடத்துல தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யார் வழியில் செயல்படுவோம், யார் மாதிரி செயல்படுவோம் அப்படின்ட்டு பசுமன் முத்துராமலிங்கத்தை விடினார். ஸோ முக்களத்தூர் ஓட்டை கவர் பண்ணுறதுக்கு அழகுமுத்து கோன் அப்படின்ட்டார், யாதவா ஓட்டை அப்படியே கவர் ஆயிடும். வாவு சிதம்பரனார்ட்டார், பிள்ளைமார் ஓட்டை அப்படியே கவர் ஆயிடும். கட்டபொம்மன்ட்டார், நாயக்கர் ஓட்டு நாயுடுங்க ஓட்டெல்லாம் கவர் ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணி அவரை சைடியாக பேச வைக்கிறாங்க. அவங்கள பற்றி எல்லாம் புகழ்ந்து பேசுகிறாரு. நல்ல வரவேற்பு. நம்ம டிவிக்கு யார் யார் மாதிரிலாம் உழைக்கும்னு சொல்லவா? ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி, ஐயா வீரன் சுந்தரலிங்கம் மாதிரி, ஐயா வாபுசி மாதிரி, ஐயா அழகு முத்துக்கோன் மாதிரி, ஐயா கட்டபொம்மன் மாதிரி, ஐயா ஒண்டி வீரன் மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கும் கூட்டம் வருது. அதுதான் பரவாயில்ல, எங்களுக்கு டிஎம்கே வரக்கூடாது, நீங்கள் 2 பேர்த்தில் யார் ஜெயிச்சாலும் சரி. இபிஎஸ்க்கும் பயங்கர கூட்டம் வருது. இந்த வீடியோவை பாருங்கள். எங்களுடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். உங்களுடைய அப்பா உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கார், அப்படித்தானே? அண்ணா திமுக என்பது ஒரு ஜனநாயக கட்சி. ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்துக்கே போகலை, அவர் வந்து மீட்டிங்கில் மட்டும் பேசுகிறாரு. மீட்டிங்கில் தான் 500 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உதயநிதி பிரச்சாரம் போகிறாரு, தெருவுரம் காலியாக இருக்குது. அவர் வந்து ஆள் இல்லாத தெருவெல்லாம் கையெழுத்து கும்பிட்டுக்கிட்டு கையாட்டிகிட்டு போகிறாரு. அதனால் பிரச்சாரம் இந்த அளவுக்கு பயங்கரமாக சூடு பிடிச்சி போயிட்டு இருக்குது. விஜய் அவர்களின் பிரச்சாரம் திருநெல்வேலி நன்றாக ஈடுபட்டு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது ஆனால் ஒரே ஒரு இதில் கோட்டை விட்டாங்க விஜய். என்னென்னா எடப்பாடி தொகுதியில் விஜய் கட்சி வேட்பாளர்கள் இப்போ ஃபார்மை ஃபில்லப் பண்ணி செல்லாதுன்னு போயிட்டாங்க. ஏன்னா சரியாக ஃபில்லப் பண்ணலை. மாற்று வேட்பாளர்னு ஒருத்தவங்களை போடுவாங்க, அவரும் சரியாக ஃபில்லப் பண்ணலை.
சில பேர் நினச்சாங்க எடப்பாடி ஏதோ சதி பண்ணிட்டாருன்னு. நான் அதை விசாரித்தேன். இவங்க ஃபார்மே சரியாக ஆர்கனைஸ் பண்ண தெரியல. எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் இந்த வீடியோ பாருங்கள். ஸ்ரீவைகுண்டத்தில் தாவைக்கா வேட்பாளர் போய் கொடுக்குறாரு, எலெக்ஷன் அதிகாரின்னு சொல்கிறாரு. என்னங்க எதையுமே ஃபில்லப் பண்ணாமல் வந்து கொடுக்குறீங்க பாருங்கள், 3 மணி வரை டைம் இருக்குது, அதுக்குள்ளே ஃபில்லப் பண்ண. அவர் ஒன்றுமே தெரியாமல் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் தெளிவாக சொல்லியிருக்கேன். 3 நிமிஷம் தான், 3 மணி தான். எனக்கு 3 மணி கூட தாங்க ஃபில் பண்ணி தாங்க, ஒரு டீட்டெயில் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் வைக்கிறது டாக்குமெண்ட் வைக்கிறது அது கூட நீங்கள் இது பண்ணுங்க, டீட்டெயிலாக ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இதனால தான் விஜய் அவர்கள்லாம் 234 தொகுதிக்கு நீங்கள் போட்டுருக்கும்போது நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொன்னீங்கல்ல வேட்பாளர்கள் இந்த தொகுதின்னு. அடுத்த நாள் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கணும், 234 தொகுதி வேட்பாளர்களும் பனையூருக்கு வந்துருங்கங்கணும். பனையூரில் உட்கார வச்சு பெரிய ஹாலில் அவங்கள உட்கார வைக்கணும். அங்கே வழக்கறிஞர்கள் பழைய முன்னாள் எலெக்ஷன்லாம் நடத்தின அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டியவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்கணும் பணம் கொடுத்து. அவங்கக்கிட்ட 234 வேட்பாளருக்கு ஃபார்மை ஃபில்லப் பண்ண வைக்கணும். அவங்ககிட்ட எல்லாத்தையும் பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்து இதை வந்து நல்ல நாள் பார்த்து நீங்கள் அங்கே கொடுங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அது செய்யலையே. அதனால தான் இவ்வளோ குழப்பத்துக்கும் காரணம். பல தடவை நான் அது முன்னாடியே சொல்லியிருந்தேன், இப்படி பண்ணணும். அங்கே யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை, நல்ல ஒரு அட்வைஸருங்க இல்லை. அதனால தான் இந்த மாதிரி இப்போ செல்லாமல் போகுது. அவனுக்கு நாமினேஷன் அவனுக்கும் பண்ண தெரியல அப்படிங்கிறது. இவ்வளோ மக்கள் ஆதரவு இருந்தும் அதை சரியான முறையில் கொண்டு போய் நீங்கள் ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது. எடப்பாடி தொகுதியில் இப்போ ஆளே இல்லை. சரி, அதாச்சும் அதிமுக. அதனால் இனிமேல் அதை இது பண்ணுங்க, ஒழுங்காக பண்ணுங்க. அடுத்தது எடப்பாடி பஞ்ச். இன்றைக்கி எடப்பாடி என்ன அடிக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக வந்து ஒரு குடும்ப இதாக மாறி போச்சு, அது ஏற்கனவே இல்லை, ஒரு கார்பரேட்டாக மாறிட்டீங்கிறது. திமுக திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய திமுக மாறி போச்சு. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. உண்மைதானே? அந்த கார்பரேட் கம்பெனியில் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், அப்புறம் திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மா. அந்த பஞ்ச் கேளுங்க. ஸோ இந்த கார்பரேட்டாக மாறிட்டாருன்னு நிறைய ஒரு சில பேருக்கு தெரியாது. கார்பரேட்டுனா எப்படி செயல்படுது. கார்பரேட்டுங்கிறது என்னென்னா கம்பெனிங்க, பெரிய கம்பெனிங்களுக்கு பேர் கார்பரேட். இந்த பெரிய கம்பெனி என்ன பண்ணுவான், இப்போ பார்த்தீங்கன்னா அம்பானி, அவன் ஒரு கார்பரேட். இந்த அம்பானி என்ன பண்ணுவான், கம்பெனியில் முதல்ல கம்பெனி வந்து பதிவு செய்யும்போது அதில் இயக்குநர்கள்னு போடணும், டைரக்டர்ஸ் எல்லாம் குடும்ப உறுப்பினர்களாக போடுவான். அம்பானி அதில் ஒரு டைரக்டராக இருப்பார், அம்பானி மனைவி ஒரு டைரக்டராக இருப்பாங்க, அம்பானியோட 3 பசங்க ஒவ்வொரு டைரக்டராக இருப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு டைரக்டர், 2 பசங்க ஒரு டைரக்டர், அந்த பொண்ணுங்களோட மாப்பிள்ளை ஒரு டைரக்டர், அந்த பசங்களோட மருமகளுங்க ஒரு 2 டைரக்டர். இப்படி தான் போடுவாங்க கார்ப்பரேட். எல்லா இதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா யாருடா கம்பெனிக்கு ஓனர்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். எல்லா கார்ப்பரேட்டும் இப்படி தான் இயங்குது. எல்லா கம்பெனிலையும் அவள் ஒய்ஃபுக்கு அண்ணன் தம்பி கூட போடும், ஒய்ஃபு பையன் பொண்ணு, அண்ணன் தம்பின்னு போட்டால் காலை வரையிடுவான் கடைசியில். அதனால் இதுதான் கார்ப்பரேட் செட்டப். இன்றைக்கி பஞ்ச் டைலாக்கில் இபிஎஸ் என்ன சொல்கிறாரு, திமுகவை கார்ப்பரேட் ஆக்கிட்டாருங்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கார்ப்பரேட்டில் குடும்ப உறுப்பினர்களில் போடுற மாதிரி முதலமைச்சர் இவர், அவங்க அப்பா கார்ப்பரேட் கம்பெனி தான் நடத்தினார், முதலமைச்சர் அவர், துணை முதலமைச்சர் ஸ்டாலின், அவங்க மகளிர் அணி செயலாளர் யார் உங்களுக்கு கனிமொழி, அப்புறம் தென் மாவட்ட இது மாநில செயலாளர் வந்து முக அழகிரி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் மந்திரி வந்துக்கிட்டு தயாநிதி மாறன். இதுதான் கார்ப்பரேட். கருணாநிதி ஆரம்பத்திலேருந்தே இந்த கார்ப்பரேட் செட்டப் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஸ்டாலின் மருமகன் சபரீசன், ஸ்டாலின் தங்கச்சி வந்து எம்பி, மகளிர் அணி செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இவரும் முதலமைச்சர். ஆக இது மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா துர்கா ஸ்டாலின் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க தஞ்சாவூர் பக்கம். ஏற்கனவே சபரீசன் ஒய்ஃபும் வந்துக்கிட்டு வில்லிவாக்கம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. வில்லிவாக்கம் ஏன் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதில் இன்னொரு காரணம், அந்த ஆதவர்ஜுனும் அங்கே நிற்கிறார். ஆதவர்ஜுன் ஏற்கனவே இவர்கிட்ட தான் வேலை பார்த்தார், யார்கிட்ட, சபரீசன்ட்ட.
அங்கேருந்து வேலையை கற்றுக்கிட்டு தான் வந்தார். அவருக்கு என்ன கோபம், நம்மக்கிட்ட இருந்துட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டானா பழி வாங்கணும் அப்படின்னு தான் அவர் அந்த தொகுதிக்கு மட்டும் ஒய்ஃபோடு வந்துக்கிட்டு அவருக்காக பேசிட்டு போயிருக்காங்க. நீங்கள் பேசிட்டா வில்லிவாக்கத்தில் ஓட்டு போட்டுருவாங்களா? கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கீங்க, கொட்டுங்களேன் வில்லிவாக்கத்தில், ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம். அதனால் வேணா ஜெயிக்கலாம், கள்ள ஓட்டு போட்டிங்கன்னா ஜெயிக்கலாம், அதில் தான் மன்னர்களாச்சா நீங்கள். அதனால் பாருங்கள், இந்த தடவை மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க உங்கள் மேலே. இனி வருங்காலத்திலும் திமுக இதோடு முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு முடிவுரை ஸ்டாலின் பேசுகிறாரு, எடப்பாடி பேசுனதில் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின், இவரை அரசியலை விட்டே துரத்த வேண்டும். அதை நீங்கள் யார்? அதை முடிவு செய்வதற்கு நீங்கள் யார் மிஸ்டர் ஸ்டாலின்? அவரை விட்டு அரசியலை விட்டு துரத்திட முடியுமா? அதிமுக பொதுச் செயலாளர், அவர் பொதுச் செயலாளரை மாற்றணும்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் கொண்டு வரணும். வெறும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் உங்களை பாலிடால் குடித்தாரு, இதுக்கு கார் சினிமா நடிகை பண்ணாருன்னு சொன்னதுக்காக நீங்கள் மாற்ற முடியாது. உங்கள் கையில் பணம் இருக்கலாம், எப்படி மாற்றுவீங்க? அவர் அரசியலை விட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எப்படி மாற்றுவீங்க? நீங்கள் நினைச்சா என்ன தமிழ்நாட்டையே தலையில் ஆக்கிடலான்னு நினைக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. யாரையும் அரசியல் நீங்கள் நினச்சா விஜய் இது பண்ணிடுவீங்களா? அவங்க மனைவி விஷயத்தை கொண்டு வந்தீங்க, திருநெல்வேலியில் பேசியிருக்காரு, என்னுடைய சொந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து தோற்று போனாருன்னு. மனைவி விஷயத்தை கொண்டு வந்து என்ன பண்ணீங்க? என்னத்தை கிழிச்சிங்க? என்னத்தை சாதிச்சிங்க? இப்போ அந்த மனைவி கேஸ் என்னாச்சு? அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க அப்பாவும் அம்மாவும் அதை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடி பேசி. அவ்வளோதான். அவர் என்ன ஊழல் பண்ணிட்டு பண்ணாரா? உங்களை மாதிரி நாட்டை கொள்ளையடிச்சிட்டு போனாரா? அவரை வந்துக்கிட்டு நீங்கள் இது பண்ண மாதிரி பழி வாங்குறீங்க. நாடே உங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லிட்டேன். முத்துவேல் யார், கருணாநிதி யாருங்கிறத தஞ்சாவூர் கதையை பூரா நான் சொல்லிட்டேன். இன்னும் பல கதைகள் இருக்குது, அதை நான் பேச விரும்பலை. ஏன்னா அது நாகரிகம் இல்லைன்னு தான். மனிதர்களை நம்ம கொச்சைப்படுத்தி பேசக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் அதை பேசலை. ஆனால் உங்கள் ஐடி டீமை வச்சுக்கிட்டு அவர் 27 வயசில் ஏசி காரில் ஏசி 27 வயசில் உங்கள் அப்பா ஏசி காரில் வந்தாரா? உங்கள் அப்பா கதவசனம் எழுதிக்கிட்டு தான் இருந்தார். அதுக்கு சம்பளம் எவ்வளவு யோசிங்க. நீங்கள் பிறப்போக்கும் போது கூட நீங்கள் ஒன்றும் தங்க ஸ்பூனில் பிறக்கலை, தங்க கரண்டியோடு பிறக்கலை. நீங்களும் சாதாரணமான நடுத்தர குடும்பத்தில் பிறந்த குழந்தையாகத்தான் வாழ்ந்தீர்கள். கருணாநிதி ஒன்றும் பெரிய லெவலில் சம்பாதிச்சதே அரசியலுக்கு வந்து தான். அது 67க்கு அப்புறம் என்னைக்கு அண்ணாதுரை இறந்தாரோ 69 வரை அவர் ஏழையாகத்தான் இருந்தார். முதலமைச்சர் முரசொலி மாறன் வீடு ஏலத்துக்கு வரும்போது கூட அதை மீட்பதற்கு பணம் இல்லாமல் இருந்தார். என்னைக்கு முதலமைச்சர் 69க்கு அப்புறம் 70-71 தான் கோடீஸ்வரர் ஆனார். இதுதான் உங்கள் கதை. என்னமோ தமிழ்நாடு உங்கள் கையில், அரசியல் உங்கள் கையில். எடப்பாடி என்ன நினச்சான அரசியலை விட்டு துரத்தி பாருங்கள். எடப்பாடிக்கு பேச தெரியாது, நான் பேசுகிறேன். உங்களுக்கு சவால் வருது, எடப்பாடியை துரத்தி பாருங்கள். உங்களுக்கு அந்த சக்தி இருக்கா? உங்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்கா? நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்த பணத்தை மட்டும் வச்சு நீங்கள் பண்ணிட முடியுமா? அப்படிங்கிறத தான் எங்கள் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களது சவாலாக விடுக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறது இறுதிக்கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.